போனேன். 10:30க்கு தான் நீங்க வந்துருவேன்னு சொல்லிட்டாங்க. அங்கெல்லாம் ரெடியாகி சாப்பிட்டு இருக்காங்களாமா. சாப்பிட்டு முடிச்சது விநாயகர் கோயில் போயிட்டு வந்துருவாங்க. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு கமலா. நாங்க இருக்கோம்லக்கா, நாங்கெல்லாம் பாத்துக்குவோம். இப்ப சவுண்ட் எல்லாருமே வந்துருவாங்க. அப்புறம் என்ன, நீங்க முதல்ல போய் புடவை மாத்திட்டு வாங்க. இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க நீங்க. எனக்கு இதே புடவை போதுடி. நீங்க வேற போய் மாத்திட்டு வாங்கக்கா. யாக்கா பாரு, யாக்கா வெறும டல் அடிச்சமா இருக்குனால கொஞ்சம் பிரைட்டா கட்டிட்டு வாக்கா. பாக்கா இப்பதான் அம்சமா இருக்கீங்க. வெளியே போய் நின்று வரவங்களை வரவேறுங்க. நான் உங்க உள்ள இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். அம்மா சோனி ரெடி ஆயிட்டாலா இல்லையா? புடவைக்கு கட்டி ரெடி பண்ணி விடுவோம்மா. இந்த கட்டிக்குவாளா? அவன் ஃப்ரெண்ட் மகேஷ் இருக்காளா, பியூட்டிஷியன் படிச்சுக்கிறாளாமா. அவ வந்து மேக்கப் போட்டு விடுறேன்னு சொன்னான். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவி வேலை பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலாம். போங்க, போய் வீட்டு முன்னாடி நில்லுங்க. நான் உள்ள எல்லா வேலையும் பார்த்துக்கிற. போங்க. சரி போறேன். உங்களோட கொஞ்சம் காசை வந்து என்ன எல்லாரும் செம்மையா கலக்குறீங்க. போங்க. அப்புறம் சும்மாவா வீடியோல எடுக்கிறேங்கிறாங்க. நம்ம பொண்ணு வீட்டுக்கு எத்த காமிக்க வேண்டாமா? சரி சரி. பாப்பா யார்கிட்ட விட்டுட்டு வந்தேன். அம்மா வந்திருக்காங்கக்கா, அம்மா பார்த்துப்பாங்க. எல்லாரும் கலக்கிறத பார்த்தா என் பிள்ளைக்கு போட்டியா வந்துருவீங்க போல இருக்கு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டியே வருவீங்க, நாங்களாம் ரெண்டாவதா தான் வருவோம். ஏன்னா நீங்க தான் அந்த கலக்குறீங்க. எங்களை சொன்னீங்களே, கொஞ்சம் அந்தவுக்கு திரும்பி பாருங்க. அடே கமலா, வரும்போது அந்த புடவையில வந்த இதை எப்படி மாத்தின? நம்ம மாப்பிள்ளை சேனல்ல வரப்போகுது. பொண்ணுங்களும் கொஞ்சம் கெட்ட காமிக்க வேண்டாமா? அதுக்குதான். இவங்களுக்கு மட்டும் இந்த கலர்ல எல்லாம் எங்கதான் கிடைக்குதோ அந்த மேட்சிங் வலையில வர பிடிச்சிடுறாங்க. என்ன இருந்தாலும் கமலாக்காவோட செலக்ஷனே வேற லெவலு. என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த ஒத்த ரோசை விட மாட்டேங்கிறாங்களே. ஆமா ஆமா, அது என்னோட சிக்னேச்சர் ஸ்டைல். பாத்துக்கோங்க. நம்பிட்டோம். அக்கா கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. சொல்லு சவுண்டு. அக்கா எனக்கு கொஞ்சம் கிறுக்கு தட்டுற மாதிரி இருக்கு. நீங்க டிஃபன் எங்க போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துருவோம். இந்த வீடியோல கொஞ்சம் பிரகாசமா தெரியும், பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். டிஃபனா? தேசிய உணவு. தேசிய உணவுனா எனக்கு தெரிஞ்சு பிரியாணி தான். பூ வைக்கிறக்கே பிரியாணி போடுறீங்கன்னா நீங்க சரியான தம் பார்ட்டிக்கா. பாத்தீங்களா பிரியாணி? எனக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் போதே தோணுச்சு. இன்னைக்கு காலையில என் வீட்டுக்கார மூஞ்சில தான் முழிச்சேன். ஒரு வேலையும் செய்யாம 3 வேலையும் நல்லா திங்கலான்னு நினைச்சேன். அதே மாதிரி எனக்கு காலையிலே பிரியாணி. இவங்களை வச்சுட்டு சோனிட்டு கேளுங்க தேசிய உணவுனா என்னன்னு. சோனி, தேசிய உணவுனா என்னடி? நல்ல நாள் அதுமா ஏக்கா அதை ஞாபகப்படுத்துறீங்க? உப்மாக்கா. இன்னைக்கு கூட எங்க அம்மா உப்மா தான் பண்ணி வச்சிருக்கு. ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சோறு இல்லாமல் தவிக்கும் இந்த இதயம், இதையே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். டொய் 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 டொய். இங்க பாருங்கடி. அடியே கேக்குதே இல்லையா? இங்க பாருங்க. அக்கா உங்களுக்கு நல்லா இருக்காக்கா? பூ வைக்க வர அன்னைக்கு எவனாவது உப்புமா போடுவானா? மாப்பிள்ள ஓடிற போறக்கா தெரிச்சு. சவுண்ட் பூ தாண்டி வைக்க வராங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் தான், சாப்பாடெல்லாம் இல்ல. சாப்பாடு இல்லையா? காலையில என் மாமியா கிட்ட சொல்லிட்டு வந்தேனே, ஊஞ்சோர யார் சாப்பிடுவா? நான் போய் சோனிக்கு பூ வைக்க வராங்க, அங்க போய் வகை வகையா சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்தேனே, ஒன்றும் இல்லையா? இந்த அக்கா அப்பாவே சொல்லுச்சு. நானே சோறு இல்லைன்னு கடுப்புல இருக்கேன். ஏன்டி என்ன வெறுப்பேத்த? நான் என்னடி சொன்னேன்? நீங்க என்ன சொன்னீங்க? இன்னைக்கு உங்க புருஷ மூஞ்சில தான் முழிச்சுன்னு சொன்னீங்களே இல்லையா? அவரே நீங்க போடுறத வாயை மூடிட்டு 3 வேலையை கம்முன்னு தின்னுட்டு இருக்காரு. அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும் எனக்கு நல்லா சோறு கிடைக்காதுன்னு. என்ன ஒழுங்கா அந்த பக்கம் திரும்ப. இங்க நின்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அக்கா உண்மையாவா சொல்றீங்க? காலையில நான் மாமியா கிட்ட சொல்லும் போது சிரிச்சுது. நான் இது அதுக்கு தான் மண்டை கலண்டுச்சோன்னு நினைச்சேன். அது தெளிவாதான் இருந்திருக்கு. வெள்ளையா இருந்தா இப்படித்தான் மனசுக்கு எதுவும் தெரியாது போல. வெள்ளையா? வெள்ளந்தியா இருந்தாக்கா உலோல பேசும்போது இடையில வந்து மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டு. அடியே மதியானத்துக்கு சொல்லிக்குதுடி. காலையில 10 மணிக்கு வரனால ஸ்நாக்ஸ் அதையெல்லாம் சாப்பிட்டு வந்துருவாங்க. பூ வைக்கிறதுக்கெல்லாம் சாப்பாடு இல்ல. நிச்சயத்துக்கு மற்றதுக்கு தான் சாப்பாடு உண்டு. இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லணும். மதியத்துக்கு உண்டா? அப்ப எனக்கு உப்புமாவே ஓகே. இருந்தாலும் மனசு இடிக்குது. ஏக்கா உங்க வீட்டுல என்ன குழம்பு? நேற்று வச்ச ரசம் தான் இருக்கு. வேணுமா? சூப்பர், நீங்க ரசத்தை எடுத்துட்டு வாங்க. ஏமனா உன் வீட்டுல என்ன குழம்பு? மிளகாட்டி குழம்புக்கா, காய் போட்டு வச்சிருக்கு. ஓகே, அதையும் கொண்டா. அதெல்லாம் உப்புமா குத்தியா சாப்பிட போறீங்க? உனக்கு ஃபுட் காம்பினேஷன் தெரியல எப்படா? செம்ம டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாரு. சரி சரி, எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்க. ஆமா, சீக்கிரமா சாப்பிட்டு வந்தோம்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருந்தே ஆகணும். பரவாயில்லையே, இவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. நீ ஃபங்க்ஷன் நினைச்சியா? அவ வீடியோவை சொல்றா. வீடியோவா? நான் கூட ஃபங்க்ஷன்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ட்ரெண்ட் உனக்கு புரியல யமுனா, என்ன பார்த்து கத்துக்கோ. கேமா கரெக்டான டைம் சொல்லுங்க போறாங்க.
பெரியமா நான் 10 மணிக்கு டீ வடை போண்டா எல்லாமே கொண்டு வந்து வச்சிருவேன். நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ஏன் தம்பி ஒருத்தனா சிரமப்படுற? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணி வர சொல்லு. கேட்காம இப்படி மூஞ்சிய காமிச்சிட்டு போறான். அடி நீ நேத்து போன் பேசும்போது அவன் பக்கத்துல தாண்டி இருந்தா. அது ரெடியா? எப்பா எல்லாரும் ரெடியா? தேவி இந்த அத்தை வேற அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். தேவிமா, ஏய் தேவிமா வரத்த. எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களாமா? ரெடி ஆயிட்டாங்க, சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டதும் நம்ம கிளம்புறோம். விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு போங்க. பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கட்ட, போயிட்டு தான் போவோம். உங்களை எல்லாம் சொல்லிட்டு நீங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க. போய் புடவை மாத்திட்டாங்க போலாம். தேவி நான் வீட்டுல இருந்துக்கிறேன், நீங்களாம் போயிட்டு வாங்க. ஏனத்த என்னாச்சு உங்களுக்கு? ஏன் வரமாட்டேங்கிறீங்க? அடியே நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கடி. நான் தான் பொண்ணு பார்க்கறக்கே வந்ததாச்சு. வீட்டுக்கிட்ட ஒரு உத்தான ஆள் வேண்டாமா? போய் 2 மணி நேரத்துல வந்துருவோம் இல்லைங்கத்த. வாங்க போலாம். கடி வீட்டுக்கிட்ட ஒரு ஆள் வேணும். நான் இருந்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி அத்தை, அப்ப நாங்க போயிட்டு வரோம். வெரசா போய் எல்லாரும் கிளப்படி. நேரம் இருக்குன்னு பார்த்தா மணியாகி போயிரு. போறது சரியான டைமுக்கு போகணும். சரி நான் போய் எல்லாரையும் கூப்பிடுறேன். அருள் எங்கடா என் பையனை காணோம்? அப்பாவும் அம்மாவும் விநாயகர் கோயில பூஜைக்கு ரெடி பண்றதுக்கு போயிருக்கிறாங்க. சரி அருள் பஸ் வந்துருச்சு, எல்லாரையும் கூப்பிட்டு வா. பஸ் வந்துச்சா? இரு கிளப்புறம் பாரு. அதான் பஸ் வந்துருச்சு, வா போலாம். நான் வரலடா, நீங்க போயிட்டு வாங்க. சரியாக்கா, நான் பைக்ல தான் போறேன். என் கூட பைக்ல வாங்க. அடே நான் வரலடா, நீங்க கிளம்பி போங்கடா. ஏனாக்கா பொண்ணு பிடிக்கலையா? இருக்கு பையலே, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. நீ அப்படி சொல்றியா? இரு. சரி ஆத்தாக்கு பொண்ணு பிடிக்கலையாமா? அடே கிறுக்கா, என்னடா உடையிட்டு இருக்க? போடா நீ வேற. நானே மேட்சிங் பேங்கிள் இல்லாம தேடிட்டு இருக்கேன். ஒரு லூசாடா நீ. ஏன்டா அப்படி சொல்லிட்டு இருக்க? நடக்கிறத மட்டும் பாரு. வித்தி, ஆத்தாக்கு பொண்ணு பிடிக்கலையாமா? என்னது? இந்தா வரேன். அத்தை, சதீஷனுக்கு பொண்ணு பிடிக்கலையா? இங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்க? அரைகுறையா கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்காதே. விடுமா, ஏதாவது தெரியாம சொல்லிருப்பா. நான் ஒன்றும் சொல்ல, அருள் தான் கத்திட்டு இருந்தான். சரி விடுங்க, அருள் கிட்டே என்னன்னு போய் கேட்டுருவோம். பாருங்க, இங்க விச்சு வந்தா கூட இருக்கு, அவன்கிட்டே கேளுங்க. நான் விச்சு இல்ல, விஷ்ணு. மூன்றா விச்சு, கேட்டதுக்கு பதில சொல்லு. அவன் ஏதோ விளையாட்டு சொன்னா, நீ எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்க? சதீஷனுக்கு பொண்ணு பிடிக்கலன்னா எல்லாரும் வந்துதானே ஆவாங்க. நினைச்சேன்டி நீ இப்படி ஏதாவது பண்ணுவீன்னு. லூசு, அவன் சொன்னது ஆத்தாக்கு பொண்ணு பிடிக்கலன்னு. ஏன் அத்தை, ஏன் பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னீங்க? அதனாலதான் வரலையா நீங்க என் கூட? இந்த கேன பையனுக்கு தான் பேசுறாங்க, நீயும் பேசாதமா. வீட்லயே இருக்கேன், நான் வரலன்னு தானே சொன்னேன். இவங்க வா பஸ்ஸுக்கு வான்னு கூப்பிட்டு இருந்தானுங்க. நீங்களாம் கிளம்பி போங்கடா, நேரமாச்சுன்னு சொன்னே உடனே இப்படி கிளப்பி விட்டானுங்க. அருளாக்கு இருக்கான்னு தான் ஆரம்பிச்சான். அருள் இதுல கூட விளையாடணுமா? சரி வாங்க எல்லாரும் போலாம், நேரமாச்சு. பஸ் வந்துருச்சா விஷ்ணு? வந்துருச்சு மாமா, வெளியே நிக்குது, எல்லாரும் வாங்க போலாம். ஸ்ரீ எங்கடா காணோம்? அவன் இன்னும் ரெடி ஆயிட்டே இருக்கா பெரியமா. நீங்களே கூப்பிடுங்க, நாங்க பஸ் கிட்ட போறோம். சரிப்பா போங்க, நான் போய் ஸ்ரீயை பாத்துக்கிறேன். ஸ்ரீ சீக்கிரம் பஸ்ஸுக்கு வந்து சரி, எல்லாரும் பஸ்ஸுக்கு போயாச்சு, நேரமாச்சு. சரி வரேன் பெரியமா. அதான் என்னோட மேட்சிங் வளையல் பத்தியா?